எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோடி புறா. அற்புதமான கிஃப்ட்டு, அருமையான போட்டிகள், சூப்பரான கப்புள்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு எபிசோட்லேயும் 2 கப்புள்ஸ் வர்றாங்க, ஜாலியாக விளையாடுறாங்க, எல்லாரும் என்டர்டெயின் பண்ணுறாங்க. அந்த வகையில் இன்னைக்கும் 2 கப்புள்ஸ் வந்திருக்காங்க. வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் வெல்கம் மைனா நந்தினி மற்றும் யோகேஷ் அவர்கள். சரி, இது காலில் போடுறதானே, இது ஏக்கா கையில் போட்டுருங்க? என் கணவருக்கு வந்து காலில் கொலுசு போடுறது ரொம்ப பிடிக்கும். அவருக்கா? இல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து என்னன்னா என் காலில் போட்டால் அவர் பார்க்க முடியாது அப்படின்றனால சலங்கையே என் கையில கட்டி ஜல் 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 ஜல். இப்படி ஒரு விளக்கம் வரும்னு தெரிஞ்சா அந்த கேள்வியை நான் கேட்டிருக்கவே மாட்டேன். பட் எனிவே அற்புதமான ஒரு விளக்கம். அதாவது காலில் போட்டு தான் அவங்களால பார்க்க முடியாது, கையில் போட்டுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கப்பில் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்கன்னா இவங்களுக்கு ஈக்குவலான ஒரு கப்பில் தான் நம்ம கூப்பிடணும் இந்த கேமுக்கு. ஸோ அந்த வகையில் தான் அவர் நான் கடைசியாக சந்திச்சு ஒரு 18 வருஷம் இருக்கும். எனக்கு அப்படியா? ஓகே. பட் வருஷங்கள் மாறினாலும் அந்த மனுஷனுடைய திறமையும் அவருடைய டேலண்ட்டும் இப்போ வரைக்கும் நிறைய சீரிஸ் பண்ணுறாரு, நிறைய வந்து ஆக்டிங் பண்ணுறாரு, எக்கச்சக்கமாக வந்து ஒரு டிஜிட்டலில் சுற்றிக்கிட்டே இருக்கார். ஒரு 20 வாட்டி ஸ்வைப் பண்ணீங்கன்னா 2 வாட்டி அவர் வரமாட்டார், நிறைய வீடியோஸ் வரும். பட் அவர் டிஜிட்டல் இருந்துகிட்டே இருக்கார். இப்படி அவரை பற்றி நான் இன்னைக்கு ஃபுல்லாக பெருமையாக பேசலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல், மை ஃபேவரட். லெட்ஸ் வெல்கம் பிரபாகரன் மற்றும் அஞ்சலி ஆன் டு தி ஸ்டேஜ். வாங்க. வேற யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் அவர் பிரபா அஞ்சலி சொன்னதுக்கு அப்புறம் தான் உள்ள வரும். அப்ப நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆகலையா? இல்ல கனெக்ட் ஆச்சு மச்சான், ஸ்வைப் பண்றாங்க. டிஜிட்டல்ல ட்ரெண்டா இருக்கீங்கன்னு இருக்கேன். அப்ப நாங்க தான் எப்படி 20 வாட்டி ஸ்வைப் பண்ணா 2 வாட்டி உனக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கு. நீ என்ன நான் வாங்கிட்டு சரி, ஓகே. விளையாட்டு ஜோக்ஸ் அபார்ட், 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல். நீங்க அவங்க போடியம்க்கு போயிடுங்க, நம்ம இமிடியேட்டா கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது என்ன ஏன் ஹைட்டுக்கு வச்சிருக்காங்க? ஓகே, இந்த என்டர்டெய்னிங்கான கப்பலை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கேமுக்கு கூட்டு போறோம். இந்த கேமுடைய பேரு கேக்குதா கேக்குதா. கேக்குதா 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 கேக்குதா. ஆராரோ பாடினாலும் ஆராரோ ஆகாதம்மா. சொந்தங்கள். அதுக்கு மேல தெரியாது. கேக்குதா கேக்குதா போயிடலாம். கேக்குதா கேக்குதா. அத ஃபர்ஸ்ட் விளையாட போறது அவங்கதான். அஸ் a சீனியர் கப்பல். சீனியர் கப்பலா? புரியல. இவங்களுக்கு மேல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல? அப்படியாடா? உங்களுக்கு எந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு? 2019 கா. இப்பதாங்க. ஏய் எங்களுக்கு 2019 ஆமா, தான் ஆச்சு. அப்ப சீனியர் கப்பல் எந்த மாசம்? ஜூன் மாசம். ஏய், எங்களுக்கு நவம்பர் மாசம். அப்பா நீங்க தான் சீனியர். இல்ல நீங்க வயசுல மூத்தவங்க. இங்க பாரு, அதெல்லாம் தெரியாது. யாரு இங்க பாரு. ப்ரூஃப் இருக்கு, சர்டிபிகேட் இருக்கு, எடுத்துட்டு வந்து காமிச்சுன்னு சொல்லிட்டேன். ஓகே, பாக்குறதுக்கு ஜூனியர் மாதிரி இருந்தாலும் சீனியர் கப்பலா இருக்கக்கூடிய பிரபாகரன் அஞ்சலி தான் ஃபர்ஸ்ட் விளையாட போறாங்க. அவங்க பண்ணாங்கன்னா பார்த்து பார்த்து அடுத்து நாங்க பண்ணிப்போம்ல. வேணாம் நீங்க பண்ணுங்க. இப்ப தேவையில்லாம லிஸ்ட் போட்டு இப்ப நீங்க தான் சீனியர் கப்பல் தெரிஞ்சு போச்சு. நீ வாய் வந்து சும்மா வாயால சீனியர் கப்பல் நீ தான் ஆரம்பிச்சது. நீ தான் சொன்ன. சரி ஓகே போலாம். அண்ட் பிரபாகரன், நீங்க கேக்குதா கேக்குதா விளையாட ரெடி ஆயிட்டீங்க. ரூல்ஸ் சொல்லிடுறேன். கேட்காது, அதான் கேக்குதா கேக்குதா. அதான் உங்க காதுல பாட்டு ஓடும். அஞ்சலி கிட்ட ஒரு 20 வார்த்தை நான் கொடுத்துருவேன். சோ அவங்க அதை சொல்லுவாங்க கத்தி கத்தி. நீங்க அவங்களோட லிப் ரீடிங்கை வச்சு கண்டுபிடிக்கணும். இது அதுல சரி ஓகே. அதேதான். ஓகே. அதாவது நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய டெலிவிஷன்ல ரியாலிட்டி ஷோ பண்ணிருக்கலாம். அதோட ஒரு மினி வெர்ஷனா தான் இருக்கும். கம்பெனி சீக்கிரத்தை வெளிய சொல்லாதடா. ஆனா கஷ்டமா இருக்குமே. ஆக்ஷன் பண்ணலாமா? சூப்பரா பண்ணுங்க. அந்த பிள்ளை அவ்வளவு கேட்கல. அந்த பிள்ளை அவளுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கேட்பாடு. ஆக்ஷன்லாம் பண்ண கூடாது. போய் நில்லு போ. நீ ஆக்ஷன் பண்ணலாம்பா. பண்ண கூடாது. பண்ண கூடாதா? அப்ப எப்படின்னு தாலினா கண்டுபிடிச்சிருவல. ஆமா. அதுக்கு தான் பண்ண கூடாது. உனக்கு காதுல பாட்டு கேட்கல இப்போ? போடல. இப்ப போடல. இவ கொஞ்ச நேரத்துல போட்டுருவாங்க. போட்டாங்க. போடு. அப்புறம் என்ன? ஏய் ஏய் என்ன இது ஆண்டனி ஓடுறாரா உள்ள? அப்படிதான் போடுவாரு. போடு. அப்பதானே கேட்காது. லிப் ரீடிங் தானே. ஓகே. ஆண்டனிடா அந்த சாங்கா? அப்ப கேக்குது போல. கேக்குதுல? செக் பண்ணுவோம். கேக்கல. கேபிஒய்ல கேபிஒய்ல நம்ம ஜெய் சசிகுமார் பண்ணமே ஞாபகம் இருக்கா? கண்ணாமூச்சில ஆடணுமா? கேபில கண்ண மூச்சற. ஓகே, பையன் தயாராயிட்டான். இந்தாங்க 20 வார்த்தைகள். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் 2 minutes now. இங்க பாரு. சொம்பு. 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 தாய கட்ட. தாலி கயிறா? தாய கட்ட. அது பண்ண கூடாது அதுவும். அருகாமனை. அருகாமனை. கத்தி. ஓகே ஓகே. வாட்டர். வாட்டர். தண்ணி. வாட்டர். கெட்ட வார்த்தை. அட் டைம்ல தமிழ் இங்கிலீஷ் சொல்லாத. ஏதாவது ஒன்னு சொல்லு. வாட்டர். தண்ணி. தண்ணி. நிங்கா நிங்கா. தண்ணி. தேங்கா. நிங்கா நிங்கா. தண்ணி தண்ணி. திருகாணி. ஏய் தண்ணிடா. தண்ணி வாட்டர். ஓகே. என்னடா நிங்கா? லிங்கா ரஜினி படம். லிங்கா என்னடா? நிங்கானே என் பையனோட பாஷையில தண்ணி. சொல்ற அந்த பொண்ணு குழந்தைக்கு உங்கா கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஏதோ சொல்றீங்க. பையன் பாஷையில தண்ணியா? ரோபோ. சொம்பு. ரோபோ ரோபோ ரோபோ. போ. ரோபோ.
போ ரோபோ அண்ணே ஏதாவது பண்ணி காட்டலாமா அண்ணே என்னண்ணே ஜிகர் தண்டா ஜிகர் தண்டா சில்வர் அண்டான்னு சொல்லாத சொல்லு ஏதாவது. திருடன் ஜிகர் தண்டாடா மெண்டல் உங்க ஊர்ல எல்லாம் பண்ணுவாங்க சூப்பர் சூப்பர் அப்படிதான் நல்லா இன்னும் எமோஷன் உங்க ஊரோட பாஷை உனக்கு தெரியலடா பைத்தியக்கார இது ஓகே சாங்கு தாங்க கடகம் 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 அதுல வாய்ப்பே இல்ல டொரினோனா என்னண்ணே டொரினோ துரோகம் இதான்டா ப்ரோ கரெக்டா சூப்பர் தப்பான வார்த்தையை கத்தி சொல்ல உன்னை அடிக்க முடியாது பெருசா கொடுப்பியா விரிச்சிட்டேன் ரத்த காட்டேரி என்னைய பார்த்து சொன்னீங்க காலையில ரத்த காட்டேரிடா ஏமா எல்லாத்தையும் இப்படி சொல்லுமா சொல்லிடுவான் யூடியூப் யூடியூப்டா ஒரு வார்த்தையா சொல்லு யூடியூப் சு யூடியூப் வேணாமா வேணாமா ஃபில்டர் காஃபி இல்ல அலங்கடியோ கசகசா கசகசா கால் வாய பார்த்து சொல்றா கசகசா ஐயோ கசமுசான்னு கேட்டுருக்கேன் காவேரி ஆ காவேரி காவாலா தமன்னா தமன்னா செருப்பகடடி லாஸ்ட் 5 செகண்ட்ஸ் முல்லை முடிஞ்சு 5 செகண்ட்ஸ் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணு முல்லை அண்ணா இப்போ நான் ஆக்ஷன் பண்ணி காட்டலாம் ஆக்ஷன் ஓவர் ஆக்ஷன் பண்ணுடா அப்ப என்ன வேணாலும் பண்ணிக்கோ வாட்டர் சொல்லு பீர் மனுஷனே இல்ல தெரியுமா தண்ணி 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 அத தாண்டா நீங்கால சொன்னேன் பைத்தியம் எப்பா ஜிகர் தண்டா தெரியாதடா உனக்கு ஜிகர்தண்டாவா? யூடியூப் தெரியாதடா உனக்கு யூடியூபா உண்மையிலேயே சொம்பு மட்டும் சொல்லி சொம்பு வரைக்கும் அடி வாங்க போறேன் இல்ல உண்மையிலே கேட்கல கேட்கல நான் ஓகே சத்தியமா ஈஸியா ஒஸ்டடா யூடியூப் நீ. தெரியாது அதுல தான பண்ணிட்டு யூடியூப் இருப்பாங்க தெரியாதடா அது தெரியும் பாணி என்ன ஜிகர் பேசுறீங்க தண்டா நல்லா குடிப்பிய மண்டு மண்டுவே தெரியாது வெளிய நீங்க குடிப்ப நீங்க குடிப்ப மொட்டையா தெரியாது சொன்னேன். உன் புள்ள நீங்க தெரியாது உனக்கு இந்த கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா நீங்கவா ஜுங்கா ஜுங்கான்னு கேட்டுச்சு காதுல ஆல்ரெடி ஒரு பாட்டு தான் ஓடிட்டு இருந்தது அப்படியா சூப்பர் நல்லா ஆயா பண்றீங்க. போட்ட ஆப்ப கடை ஃபர்ஸ்ட் ஒன்னு தான கண்டுபிடிச்சானே ஆமா ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் சொம்பு மட்டும் தான கண்டுபிடிச்சிருக்க அந்த சொம்பு தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி ஓகே இது சாதாரண விஷயம் இல்ல ஆனா உண்மையிலேயே இல்ல நம்ம புதுசான கேம் ஆமா கரெக்ட் ஏன்னா புதுசான கேம்ங்கிறதுனால தான் இது வரைக்கும் நடந்த எபிசோட்ல ரொம்ப கேவலமா விளையாண்டது இந்த வெறும் சொம்பு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒன்லி 1 பாயிண்ட் எடுத்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மினிமம் ஒரு 5 ஆவது காதுல மாட்றான் அவன் எவ்வளவு சொல்றான் நீ வீட்ல போய் காதுல மாட்டு ப்ரோ நீங்க அங்க போயிடுறீங்களா ஓகே இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்காங்க தெரியலையே ரெண்டு கண்டுபிடிச்சா கூட வின் தான் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ முண்டாசு பட்டி முண்டாசப்பட்டி ஓகே கேபின் கேபிள் கேபின் கேபிள் கேபின் கேபின் ஏ நெக்ஸ்ட் போயிடலாம் நெக்ஸ்ட் போயிடலாம் ஏ. நிறைய பிரச்சனை இருக்கு கேஸ் கேஸ் வாட்ச் வாஷ் 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 உனக்கு வேணுக்குன்னு வாட்சா வாஷ் வாஷ் ஹீலியம் கேஸ் ஹீலியம் கேஸ் ஏப்பா சவுண்ட கம்பேருங்கப்பா ஒண்ணு போய் கேக்கல ஹீலியம் ஹீலியம் ஏய் ஸ்லோவா சொல்லாத ஃப்ளோவாவே சொல்லு ஹீலியம் கேஸ் இந்த பட்டாசா ஹீலியம் கேஸ் சின்னப்ப தாஸ் சத்யராஜ் படம் லிங்கம் டான்ஸா கெச்சப் லிங்கம் டான்ஸா கெச்சப் வாய மூடு வாய மூடு ஆஹா அதெல்லாம் நீ சொல்லிருந்தா சொல்லிருப்பேன்பா நடிக்காதடா நெத்திலி கருவாடு நெத்திலி கருவாடு நெத்திலி கருவாடு ஓகே இதடா இன்ஃப்ளூயன்சர் இன்ஃபியூஸ்ட் சிக்கன் இன்ஃப்ளூசர் இன்ஃபியூஸ்ட் இன்ஃப்ளூசர் இன்ஃப்ளூயன்சர் இன்ஃப்ளூயன்சர் இதுக்கு பாயிண்ட் இல்ல நான் தான் கண்டுபிடிச்சேன் எள்ளு உருண்டை எல்லூருண்டா இது என்னது குட்ஸ் ட்ரெயின் அது கூட்ஸ் ட்ரெயின்லக்கா குட்ஸ் ட்ரெயின் அதான் குட்ஸ் ட்ரெயின் தான் தெரியல அடுத்து அருவாமனை அருவாமனை கோழி குழம்பு லாஸ்ட் 10 கோழி செகண்ட்ஸ் குழம்பு மிதிவண்டி மிதிவண்டி ஓகே 5 கம்பஞ்சோறு 3 பழைய சோறு 2 இல்ல கொடுவா 1 கொடுவா ஓகே ஓவர் டைம் அப் நிறைய ஆட்ட ஆப்படுங்க வலிக்குது தமிழ்ல எழுதி கொடுத்திருக்கலாம்ல எனக்கு அது படிக்கிறதுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு ஆனா அந்த இன்ஃப்ளூயன்சர் கலக்கிட்டீங்க மச்சான் ஆக்சுவலா செகண்ட் ரவுண்ட் எங்களை லாட் அவுட் இருந்தா நாங்க ஜெயிச்சிருப்போம் கிழிச்சிருப்பீங்க ஐயோ பயமா அது கடிச்சிடாத பா ஒண்ணுக்கு மேல கண்டுபிடிச்சோம் ஓகே நடந்து முடிந்த போட்டியிலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது வரைக்கும் நடந்த இந்த மிஸ்டர் மிஸ்டர் ஜோடிபுரா நிகழ்ச்சிகளிலேயே 20 வார்த்தைகள் அதிகப்படியான வார்த்தைகளை கண்டுபிடித்த பெருமை மைனா மற்றும் யோகேஷ் அவர்களுக்கு போகிறது அவங்களுடைய அந்த புரிதல் அந்த லிப் ரீடிங் சென்ஸ் வந்து அவங்களுக்கு நல்லா ஏன்னா தூரத்துல இருக்கும்போது கெட்ட கெட்ட வார்த்தை திட்டுவேன் அப்ப அவர் கண்டுபிடிச்சிருவாரு
ஏதோ திட்டுறா ஓகேமா அப்படின்னு சொல்றேன். ஸோ 13 வார்த்தைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. வெரி குட். ஸோ 13:1 என்ற விகிதத்தில் இந்த போட்டியிலே வெற்றி பெறுகிறார்கள் மைனா மற்றும் யோகே. சரி, என்ன கொடுப்பீங்க? ஃப்ரிட்ஜா, ஏசியா இல்ல வந்து இது வந்து gift மட்டும் வந்து லக்க பொறுத்து தான். எய்தர் இது கிடைக்கலாம், இல்லைன்னா அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோடிபுரா கடையில உங்களுக்கு ஒரு 4-5 ஐட்டங்கள் அங்கிட்டு தெரியும். அந்த கடையில இருந்து ஏதாவது ஒன்று கிடைக்கலாம். ஏண்டா இல்ல, இதுக்கு புரியல எங்களுக்கு. கையில 2 தேன் மிட்டாய் கொடுத்தீங்கன்னா அது வேணானே சொல்லிடுவேன். அப்படியா? உண்மையிலேவா? அப்போ ஓகே. அப்போ அவங்க இந்த கிஃப்ட்ல தான் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதுவே அவங்களுக்கு கிடைக்கட்டும், நம்ம வேண்டிப்போம். அதை கொண்டு வாங்க, அந்த அதிர்ஷ்ட தேங்காய்களை. எப்படி அதிர்ஷ்ட தேங்காவா? வாங்க, உங்களுடைய அதிர்ஷ்டத்தை செக் பண்ணுவோம். யார் எடுக்க போறா? நந்தினி தான். நீ எடுக்கறியா? நீ எடுப்பா. எடுத்து ஓட, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தேங்காய் இல்லையா? உங்களுக்கு தேங்காய் இருக்கு. இரு பொறங்க உடஞ்சோடனே போய் சரியா? தேங்க 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 சவுண்ட் பா. சவுண்ட் பாருனா சவுண்ட் இந்த பார். கப்பல் வின் பண்ணிருக்கிறது அந்த சவுண்ட் sound பார். bar. சவுண்ட் பா. ஓ ஸ்பீக்கரா? அப்ப தேன் மிட்டாய் கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தி காசு அப்படியா? தான். Yes. நீ திருந்தவே மாட்ட. ஃபர்ஸ்ட் ரவுண்டே ஒரு மகிழ்ச்சியா முடிஞ்சிருக்கு. நாங்க வந்து வின் பண்ணிட்டோம். சவுண்ட் பார். வெரி குட், வெரி குட். அடுத்த ஒரு சூப்பரான ஒரு ரவுண்ட் விளையாட போறோம். அதோட பேரு ஒரு கதை சொல்லட்டுமா சார். ஒய்ஃப் நிறைய பேசுவாங்க ஜெனரலா. ஆமா. ஹஸ்பண்ட் நிறைய பேச முடியாது. வீட்ல நம்ம கேட்போம். அதனால இங்கே அதான் நடக்க போகுது. ஒய்ஃபை வந்து நம்ம பேச வச்சு அழகு பார்க்க போறோம். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற சீட்ல நான் இருந்து பேசிக்காவே வீட்ல ரொம்ப Shy type ஆ? ஷை டைப்ன்றத விட பேச கூட மாட்டேன்டா. அவர் டிவி வேணும் அப்படி கேட்ட கூட அவர் ஐஸ் கேட்டா அந்த ஐஸ்க்கான மீனிங் என்னன்றது எனக்கு தெரியும். என்னடா ஏ அந்த மாதிரி நான் வீட்ல ரொம்ப பேச மாட்டேன்டா. எவங்கிட்டடா காது குத்துற? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு சிட்டை எடுத்து ஹஸ்பண்ட் படிப்பார். ஒய்ஃப் அதுல இருந்து ஒரு கதையை ஆரம்பிக்கணும். ஒரு நாய் அப்படின்னா எங்க வீட்ல ஒரு நாய் வளர்த்தேன், அந்த நாய் நல்லா இருக்கும், அப்படி ஆரம்பிச்சுட்டே இருக்கணும். ஒவ்வொரு வாட்டி ஒரு பஸர் சவுண்ட் கேட்கும். அப்போ ஒவ்வொரு சீட்டா எடுத்து ஒவ்வொரு வார்த்தையா வரும். அந்த வார்த்தையை கோர்த்து கோர்த்து கதை சொல்லணும். ஓ ஸ்டாப் ஓகே பண்ண ஓகே. இந்த அடுத்த வார்த்தை வந்து அதை இன்க்ளூட் பண்ணி ஒரு கிரியேட்டிவான ஒரு ரவுண்ட் இது. அது எங்க இருக்கு? ஸோ 2 டீம்ல யாருடைய கதை ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ அந்த டீம் விட் பி. ஆனா இங்க மட்டும் அதையும் ஸ்வாப் பண்ணிக்கலாமா? இவன் நல்லா கதை சொல்லுவான். அப்ப நீ தான் பண்ணு. ஃபர்ஸ்ட் நீங்க ஆடுறீங்களாப்பா? இல்ல இல்ல, அவங்க இந்த வாட்டி. நாங்க போன வாட்டி வின் பண்ணவங்க தான் வின் பண்ணாங்கல்ல. இந்த குழந்தைங்க பார்த்து கொஞ்சம் கத்துக்கிறது ஈஸியா இருக்கும். கத்துப்போம், ஆமா. ஆனா என்ன இருந்தாலும் இவங்க தான் சீனியர் கப்பல். ஓகே, சோ நம்ம இப்ப விளையாட போறது ஒரு கதை சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் விளையாடுறதுக்காண்டி லெட்ஸ் வெல்கம் யோகேஷ் அண்ட் மைனா. வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சீட் இந்தாங்க. இப்போ சொல்ல முடியாது. எங்க வீட்ல நிறைய விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும். மாமியாருக்கும் எனக்கு ஒரு சில பிரச்சனை நடக்கும். அந்த வீட்ல ஒரு பிரச்சனை வரும்போது எங்கனால அதை சொல்லவே முடியாது. ஏன்னா அது அவ்வளவு கேவலமா இருக்கும். ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஒரு குடும்பத்துல எப்படி எப்படிலாம் இருக்கக்கூடாதோ அந்த மாதிரிலாம் எங்க குடும்பத்துல நடக்கும். அது வந்து இப்ப சொல்லலாம் அப்ப சொல்லலாம் அப்படின்னு நான் எப்பவுமே டிசைட் பண்ணிட்டு இருப்பேன். அதாவது தப்பு பண்ணா வந்து சண்டை வரலாம், ஆனா உப்பு போடாம இருக்கிறதுலாம் சண்டை போடுறது. சோத்துல உப்பு போடலன்னா அவங்க தப்பு தப்புன்னு எனக்கு வந்து கத்திட்டே இருப்பானுங்க. நான்சென்ஸ். அப்ப வந்து கேட்க மாட்டேன்னு சொல்லும்போது எனக்கு திரும்பி நான்சென்ஸ், நான் ஒரு பெரிய வேலைக்கு போயிட்டு இருக்கேன், இந்த டைப்ல உப்பு தப்புன்னு மாமியார் மருமகன் வந்து ஏன் பிரச்சனை பண்றீங்க? எனக்கு எடிட்டிங் இருக்கு, எனக்கு யூடியூப் இருக்கு, எனக்கு கண்டென்ட் பண்ணணும், ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? என் டப்பிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொல்லும்போது நந்தினி நான் உன்னை நான்சென்ஸ் சொல்லியிருந்தாலும் நீ கார் எடுத்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா நீ அங்க போ, பட் நான் உன்னோட காலை வந்து நான் தரையில நடக்க விட மாட்டேன். அதனால நீ பஸ்ல போ. சாரி, நான் பஸ்ல போறேன், நீ கார்ல போ, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இப்ப விலைவாசி வந்து பார்த்தோன்னா பெட்ரோலுக்கு நிறைய ஜாஸ்தி ஆயிடுச்சு, யூடியூப்ல காசும் வரதில்லை. அதனால நான் இப்போதைக்கு நான் பஸ்லயே வந்து போறேன். திப்பிலி. ஓகே, அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா எனக்கு ஒரே இருமல் வந்துருச்சுமா. பஸ்ல போகும்போது எல்லாரும் லொக்குல இருக்கு, ஃபுல்லா இருமல் வந்துச்சு. அப்ப என் ஃப்ரெண்ட் கேட்கும் போதுதான் திப்பிலி எல்லாம் வந்து கொதிக்க வச்சு நல்லா வந்து சாப்பிடுறா, நல்லா தொண்டைக்கு நல்லா இருக்கும், அதுதான் நம்ம ஆதிகாலத்து மருந்து அப்படின்னு சொல்லி அவ சொல்ல வீட்டுக்கு வந்த நந்தினி ஏன் சும்மாவே இருக்க, நல்லா இருமிட்டு இருக்கேன்ல, அதனால தயவு செஞ்சு திப்பிலியை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு எனக்கு தயவு செஞ்சு கொடு, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு என் ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. தொப்பம்பட்டி சொல்லிட்டே இருக்கும்போது நான் சொல்லுவேன், ஏங்க இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனையே இல்ல, ஊர் பேர் எங்க ஊருக்கு பக்கத்துல தொப்பம்பட்டி இருக்கு, அங்க போனீங்கன்னா எங்க பாட்டி வைத்தியம் வேற லெவல்ல பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், உனக்கு நிறைய தொப்பை இருக்கு பாத்தியா, அந்த தொப்பையை கூட கம்மி பண்ணிடலாம். எதிர் வீட்டு ஆண்டி. எதிர் வீட்டு ஆண்டி. தொப்பையை கூட கம்மி பண்ணலாம். நான் அங்க கூட்டிட்டு போனா படுபாவி பாட்டியை பார்க்காம ஆப்போசிட்ல ஆன்ட்டியை பார்த்து எனக்கு வந்துச்சு பாருங்க ஒரு கோவம். சொல்றேன் நந்தினி, ஃபியூச்சர்ல நீ ஒருவேளை ஆன்ட்டி ஆயிட்டா அந்த ஆப்போசிட் வீட்ல ஆன்ட்டி இருக்கு பாத்தியா அந்த மாதிரி ஆகணும் என்னவே காண்டேத்திட்டான். எனக்கு அப்ப வந்துச்சு பாருங்க ஒரு கோவம். உனக்கு சளி பிடிச்சா என்ன இல்ல தொப்பை போட்டா எனக்கு என்ன, உனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பலத்த கை தட்டல் நந்தினி மைனா.
இந்த வார்த்தைகள்ல ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள்லாம் வந்துச்சு. அது எப்படியோ மேட்ச் பண்ணி தொப்பம்பட்டிலாம் எனக்கே புரியல. தொப்பம்பட்டியா எப்படியோ உள்ள இன்க்ளூட் பண்ணி ஒரு அற்புதமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையை உருவாக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு படத்தை கைத்த பண்ணி பாருங்க. ஓகே அஞ்சலி, பேச ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படிலாம் நம்ம ஒரு இதுக்கு முன்னாடி கிவ் அப் பண்ண கூடாது. உங்களால போங்க. உன்னால நீங்க முடியும்பா. சொல்ற இதுதான். ஓகேக்கா. ஏன் நீ சமைக்கலாம்னு கேட்டா கதை கதையா விடுவேல. அஞ்சலி பிரபாகரன் தயாராயிட்டாங்க ஒரு கதை சொல்லிட்டு ஆடுறதுக்காக. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஐயோ படியா படி படியா படியா ஒழுங்கா படிக்க படி படிக்கிறதா இல்ல படிக்கிறதா? ஒரே குஷ்டமா எங்க வீட்ல வந்து என்னோட தம்பி ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் இல்லையா? அவன் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நாங்க என்ன பண்றோம்னா வீட்டுக்கு வந்தாலே படிடா 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 போனா. ஸ்கூல்லயே போய் படிக்க மாட்டேன், நான் எதுக்கு வீட்ல வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு சண்டை போடுவான் பாருங்க. டென்ஷன் ஆகும். பிரபா வந்து நீ படிக்கலனா கூட பரவாயில்ல, நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து சொல்லி தருவான். போடி ஸ்கூல்ல போய் வந்து ஃபெயில் ஆக தான் போறான். அப்படி அது வந்து வேற விஷயம். சோ பிரபா மாமா வந்து சொல்லி கேட்கவே மாட்டேங்கறியடா. இந்த அக்கா சொல்லியாச்சு என்னோட வார்த்தையை வந்து நீ மதிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா போடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். வீட்ல மாமாவுக்கு மரியாதை இல்ல, அக்காவுக்கு மரியாதை இல்லன்னு சொல்லிட்டு இப்போலாம் எங்க வீட்ல வந்து என் பையன் தான் வந்து அவனை வாடா போடான்னு கூப்பிட்டு அவனை வந்து கொஞ்சம் பென்ட்ரைவ் இருக்கான். ஆனா இவன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வந்துட்டு வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு பென்ட்ரைவ் எடுத்துட்டு வந்து லேப்டாப் உட்காந்து நோண்டிட்டே இருப்பான். என்னடா பண்றேன்னு கேட்டா ப்ராஜெக்ட் பண்றேன்பா. நீ ஸ்கூல்ல போயிட்டு ஒழுங்கா படிக்கவே மாட்டே, அப்புறம் ப்ராஜெக்ட் மட்டும் பண்ணி என்னடா பண்ண போறேன்னா இந்த பென்ட்ரைவ்ல தான் என்னோட ப்ராஜெக்ட்டே இருக்கு. நீ வேணா பாரு, நான் ஒரு நாள் பெரிய ஒரு மல்டி மில்லியனரா வந்து காட்டுவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது எனக்கா டென்ஷன் ஆகும். இவனை எப்படி வந்து பழி வாங்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இது நம்ம ஃப்ரிட்ஜ்ல வந்து நிறைய கெட்டு போன சட்னி, அதுக்கப்புறமா அதுல வந்து சாம்பார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சிருப்பேன். அதெல்லாத்தையும் எடுத்து உனக்காக அக்கா தோசை சுட்டுருக்கேன் வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு அந்த கெட்டு போன சட்னி வைப்பேன். அதே அவன் நல்லா டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடாம பாருங்க. சாப்பிடாது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் இருக்கான்னு என் கண்ணுல வந்து தண்ணியே வரும். இதெல்லாம் பார்த்துட்டு பிரபா என்ன சொல்லுவா, அட்லீஸ்ட் நீ வந்து ஒரு தம்பியை வந்து இப்படி தருதலையா பெத்து கூட வந்து பிறந்ததுக்கு ஒரு தங்கச்சியை பெற்றிருந்தேனா கூட வந்து மச்சி நிச்சியா ஒரு நல்லா வந்து வளர்ந்துருக்கும். அதை வச்சாச்சு நான் வந்து படிப்பெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவா. நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணிருக்கேன், நமக்கு ஒரு தங்கச்சி ராஜா கையை வச்சா ஒரு மச்சி நிச்சி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவேன். அந்த டைம்ல வந்து ராஜா கையை வச்சான்ற பாட்டை போட்டுட்டு வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, புருஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னா என் தம்பி முன்னாடி டான்ஸ் ஆடுவான் பாருங்க. ராஜா கைய வச்சா அது ராங்கா லாஸ்ட் சீட் பாட்டு பாடிட்டே இருப்பான். அதுக்கப்புறமா பாட்டு பாடிட்டே இருக்கும்போது மாமாவோட வாயவே பார்த்துட்டு படிடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அக்கா மாமா நல்லா பாட்டு பாடுறாங்க, நான் ஏன் பேசாம ஒரு டான்சர் ஆயிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே வந்து கேட்பான் பாருங்க. படிக்கவும் மாட்டேன், ப்ராஜெக்ட்டும் ஒழுங்கா பண்ண மாட்டேன், ஒழுங்கா சாப்பிடவும் மாட்டேன். ஆனா நீ வந்து இப்போ வந்து இது பண்ண வரையா, டான்சர் ஆக போறியாடா, போய் முதல்ல படிடா அப்படின்னு சோப்பா என் தம்பி அஞ்சலி and பிரபாகரன் ஆதியோட ரியாக்ஷன் ஆதியோட நான் செவனேன தான்டா போயிட்டேன். சூப்பர் சூப்பர். ஆனா அந்த மச்சரிசி மேட்டர்லாம் உண்மைன்னு தான் சொல்றாரு தம்பி. ஆமா இவன் கூட அங்கதான் சொன்னேன் ஒரு வந்து. தங்கச்சியாச்சு. ஆமா உனக்கு தம்பி இருந்ததுக்கு பதிலா ஒரு தங்கச்சி இருந்தா எனக்கு கொஞ்சம் ஜாலியா இருந்திருக்கும், பேச்சு துணைக்கு ஆள் இருக்கும். யூடியூப்ல நிறைய கண்டென்ட் பண்ணலாம்னு சொன்னேன். யூடியூப்காக கேட்டிருக்கேன். மாமா மச்சி நிச்சி அலப்பறைகள். உங்களுக்கு மச்சரிசி தாங்களா? இல்ல ஆல்ரெடி நான் ஒரு சீரிஸ்ல மச்சிடிச்சிட்டு ஒன்னு போட்டு ஒன்னு போயிட்டு இருக்கா. அப்படியா? காண்டாயிடுச்சு. ஓகே ஓகே அவங்களுக்கு ஓகே மச்சரிசினால எல்லா மனைவிகளும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு காண்டாகிறாங்க. ஓகே எனிவே வாட் எவர் மச்சரிசி ப்ராப்ளத்தை விடுவோம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டீமுமே ரொம்ப சூப்பரா கதை சொன்னதுனால முதல் முறையா இப்படி ஒரு டிரா நடக்க போகிறது. ரெண்டு கதையுமே சூப்பரா இருந்ததுனால ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு தேங்காய் எடுப்பாங்க, உடைப்பாங்க. அவங்க லக்கு நல்லா இருந்தா அந்த gift, இல்லைனா இந்த gift. லெட்ஸ் கோ ஃபார் தி கேம். சரி யார் நீங்க தான் வந்து யார் லிஸ்ட்ல இருக்குது, நீங்க தான் ஒரு gift வின் பண்ணிருக்கீங்க. நீங்க தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தானே, கரெக்ட்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மைனாக்கு உடைக்கறாங்க. ஏய் இந்த வாட்டி செம்மையா உடைப்படா. ஆஹா சூப்பர். ஆமா நீ உடைச்சிருவில? உடைச்சிரு. ஏய் பாத்து ஆத்தி போகாரியா தேங்காய் உடைச்ச சொன்னா கல்ல உடைச்சியா? உடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் தேங்காய் உடையவே இல்ல gift. இது பிரபாகரன், இது மைனாக்கா. மைனாக்கா. அது சோத்தாங்கை, இது பீச்சாங்கை. பீச்சாங்கை பக்கம் நானும் சோத்தாங்கை. நீங்க இந்த ஆட்ட ஆட்றனால அக்கா இத ஃபர்ஸ்ட் பாப்போம். அது சோத்தாங்கை. அக்காவுக்கு கிடைச்சிருக்கிற அந்த அதிசய பொருள் கோரி உருளை. அக்கா உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். எனக்கு நிறைய வேணும், நான் போகும்போது மொத்தமா எடுத்துக்கிறீங்களா? थैंक यू. நமக்கு தேன் மிட்டாயா? சாப்பிடுற பாப்போம். ஜூஸர். சிகப்பு அந்த ஜூஸர். ஓகே ஓகே. நான் வேணா உங்களுக்கு ஸ்பீக்கர் தரேன், நீங்க வேணா உங்களுக்கு ஜூஸர் தரலாம். மாத்திக்கலக்கா. டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? ஜூஸர் வச்சிருக்கியா? எல்லாம் வருது இல்ல. அந்த வேலையை விட்டேன்னு
ஓகே, ரொம்ப சூப்பரா நம்ம வந்து கேம்ஸ் வந்து 2 கேம்ல என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு gift அவங்க ஒரு gift வின் பண்ணிருக்காங்க. அடுத்த கேம்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான கேமா இருக்க போகுது. அந்த கேம் உடைய பேர் என்னன்னு தெரியுமா? அதையும் நாங்களும் சொல்லிட்டா நீங்க என்ன வேலை பாப்பீங்க? சுத்தி சுத்தி வந்தேங்க. 2 மனைவிகளையும் நம்ம வந்து வெளியில அனுப்பிச்சிட்டோம். ஏன்னா இப்போ ஹஸ்பண்ட்ஸ் 2 பேருமே பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி அவங்களோட கண்களை மூடிக்கொள்ள போகிறாங்க. Can you have the blind fold please? ஓகே, ஹஸ்பண்ட்ஸ் ரெடி. அதாவது கணவன்கள் ரெடி ஆயிட்டாங்க. இதை சுத்தி சுத்தி வந்தீங்க விளையாடுறதுக்காக. மனைவிகளை கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் மைனாக்கா அண்ட் அஞ்சலி. வேர் ஆர் யூ? யார் இந்த ஓல்டு லேடி? சொல்லு மச்சான். ஆஹா ஆஹா, ஆக்டிங்ல ஆஸ்கார வாங்குவான் போலயே. இங்கிட்டு கேக்குது. உன் ஒய்ஃப் கை உனக்கு தெரியாது. அடப்பாவே. சொல்லு மச்சான்றானே. சோ சுத்தி சுத்தி வந்தீங்கல்ல, உங்களுக்கு முன்னாடி சின்ன சின்ன மணல் மூட்டைகள்ல நிறைய லொகேஷன்ஸ் இருக்கு. ஓகே, கூகுள் மேப்ல எப்படி ஒவ்வொரு லொகேஷனா இருக்குமோ அந்த மாதிரி. சோ இப்போ நான் வந்து ஒரு ஊரை சொல்லுவேன். அது எங்க இருக்குன்னு உங்க ஒய்ஃப் உங்களுக்கு டைரக்ஷன் சொல்லுவாங்க. முன்னாடி போ, லெஃப்ட்ல போ, ரைட்ல போ. இது நகட்டணுமா? ஆமா, அப்படியே நீங்க கையை வச்சு அதை நகட்டணும். அதே சிக்னல் வச்சுக்கலாம்ல. எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நீ நகலணும் அவ்வளவுதான். காலை கீழே கூட வச்சுக்கோங்க, ஆனா நகட்டணும் அவ்வளவுதான். அப்படி கூட எழுதுங்க. அப்படி முன்னாடி யோகி, இது தெரியாதே. ஒரு காலத்துல நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்தோமே. தெரியுது, நீ மூடு. யாரு நிறைய லொகேஷன்ஸ் மூட்டை எடுக்குறீங்களோ அவங்க தான் வின்னர். ஒரு நிமிஷம் இரு. இப்போ நாங்க இங்கே நின்னு டைரக்ஷன் சொல்றோம். இங்க இருந்து டைரக்ஷன் சொல்லணும். எங்களுக்கு உங்களுக்கு இப்ப அது என்ன இடம் தெரியலனா ஒரு பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் இங்க இருந்து சொல்லலாம். செட்டை தாண்டி வெளியே போயிட்டோம்னா செட்டை தாண்டி வெளியே போயிட்டு அங்க 2 ரூபாய் பிச்சை போடுவாங்க, வாங்கிட்டு வந்துரு. அம்மா தாயே. தம்பி 3 மினிட்ஸ் தான் டைம். நீ வெளியில போய் லம்பா சம்பாதிக்கிற ஐடியால தான் இருக்க போலயே. ஆமா ஆமா மச்சான். சை, ஒரு டவுட். 2 பேரும் ஒரே நேரத்துல தேடுவோமா? ஒரே நேரத்துல ஒரே இடத்தை தான் நோக்கி போவீங்க. யாரு ஃபர்ஸ்ட் போய் அதை எடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் அது கிடைக்கும். அடுத்து நான் வேற இது சொல்லிடுவேன், வேற இடம் சொல்லிடுவேன். சரி ஓகே. ஓகே, 3 2 1 your time starts now. ஆண்டிப்பட்டி. ஆண்டிப்பட்டி. ஆண்டிப்பட்டி எங்கடா இருக்கு? ஆண்டிப்பட்டி. ஆண்டிப்பட்டி. யோகி யோகி வா 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 வா. இங்க இருக்கு. ஏய் ஸ்ட்ரைட்டா வா, ஸ்ட்ரைட்டா வா. வா வா ஸ்ட்ரைட் அப்படியே வா 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 வா. இங்க இருக்கு. ஏய் ஸ்ட்ரைட்டா வா, ஸ்ட்ரைட்டா வா, ஸ்ட்ரைட்டா வா. ஸ்ட்ரைட்டா வா, ஸ்ட்ரைட்டா வா, ஸ்ட்ரைட்டா வா. ஓவர்லாப் ஓவர்லாப். ஸ்ட்ரைட்டா வா, ஸ்ட்ரைட்டா வா, ஸ்ட்ரைட்டா வா. ஸ்ட்ரைட் வா வா ஸ்ட்ரைட் அப்படியே வா 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 வா. எடுத்துட்டேன். ஏய் ஸ்ட்ரைட்டா வா, ஸ்ட்ரைட்டா வா. ஓகே, யோகி எடுத்துட்டாரு. நெக்ஸ்ட் ஆம்பூர். ஆம்பூர் ஆம்பூர் ஆம்பூர். ஆம்பூர் யோகி. ஐயோ ஆம்பூர் ஆம்பூர் ஆம்பூர். யோகி அப்படியே ஸ்ட்ரைட். ஏய் கைய வைக்க கூடாது. ஏய் அஞ்சலி. ஏய் நோ நோ நோ, கைய வைக்க கூடாது. ஆம்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல அடிக்கிற மாதிரி அடிச்சுறாங்களே. வாங்கடா வாங்கடா, ஆம்பூருக்கு வாங்கடா. சார் வேலூர் டோல்கேட்லயே மாட்டிக்கிட்டாங்க. வாங்கடா ஆம்பூர் வாங்கடா. தள்ளாதீங்களே. ஆம்பூர் வாங்கடா. யோ மூட்டை அடியானா அவன எடுத்துட்டு இருக்க. தாண்டா ராமா, தாண்டா ராமா, தாண்டிக்க, தாண்டா ராமா. ஆம்பூர் எடுத்துட்டு எங்க அடுத்து? நெக்ஸ்ட் கன்னியாகுமரி. ஏய் வட வட நேரா வட நேரா வட நேரா ரைட் ரைட். ஏய் ஸ்ட்ரைட் வா 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 ஸ்ட்ரைட் வா. என் பக்கம் வா. என் வாய்ஸ் கேட்டு வா. வா வா ஸ்ட்ரைட் சீக்கிரம் வா. சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா. ஏய் வட வட நேரா வட நேரா. தலை கொட்டிக்கே தல்மா. ஏ வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா. ஸ்ட்ரைட் கால்ல எடு. ஓகே, கன்னியாகுமரி எடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஊர் என்னன்னு பாத்தீங்கன்னா சிவகாசி. யோகி பின்னாடி வா பின்னாடி வா. பின்னாடி 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 வா. ஸ்ட்ரைட் போ ஸ்ட்ரைட் போ. ஏய் வா நேரா வா நேரா வா. பிரபா நேரா வா. பிரபா அப்படியே நேரா வா. சீக்கிரம் வா சீக்கிரம் வா. ரைட் 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 ரைட். ஏய் வா நேரா வா நேரா வா. பிரபா நேரா வா. பிரபா அப்படியே நேரா வா. சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா. ஒரே பனி மூட்டமா இருக்கு. அட சண்டாளா. ஏண்டா டேய். எப்பா கரெக்ட்டா சொல்லுப்பா. இந்தியாவிலேயே வண்டியில போய் அந்த லொகேஷனை தாண்டி அடுத்த லொகேஷன். நெக்ஸ்ட் நாகர்கோவில். 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 நாகர்கோவில் எங்க இருக்கு? யோகி யோகி ஸ்ட்ரைட் வா. பிரபா பிரபா அப்படியே ஸ்ட்ரைட்டா வா. ரைட் ரைட் வா. ரைட் கட் பண்ணு. யோகி யோகி ஸ்ட்ரைட் வா. ஸ்ட்ரைட் போ ஸ்ட்ரைட் போ. ஸ்ட்ரைட்டா போ ஸ்ட்ரைட்டா போ ஸ்ட்ரைட்டா போ ஸ்ட்ரைட்டா போ. ஏய் தள்ளாதடி. தள்ளி போ இன்னும் தள்ளி போ. தொடாத தொடாத தொடாத. ஸ்ட்ரைட்டா போ ஸ்ட்ரைட்டா போ ஹஸ்பண்ட்ஸ் ஸ்ட்ரைட்டா போ தொடாதீங்க. ஸ்ட்ரைட்டா ரைட் ஏய் 2 பேர் கொலாப்ஸ் ஆகுதுப்பா. எப்பா பேசுறியா? ஓகே, லாஸ்ட் லொகேஷன். நோ டைம் முடிங்க. லாஸ்ட் லொகேஷன் சவுகார்பேட். ஏய் பேக் வா வா வா. எப்படி சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம் ஏய் வா. பின்னாடி திரும்பி வா 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 நேரா வா நேரா வா நேரா வா. இப்படி வா இப்படி வா ஸ்ட்ரைட் வா. ஸ்ட்ரைட் வா அப்படியே ஸ்ட்ரைட் வா ஸ்ட்ரைட் வா. ஏய் நான் பின்னாடி திரும்பி சொல்லுப்பா, வாய்ஸே கேக்கலப்பா. விடு விடு முடிஞ்சு. முடிஞ்சிச்சுடா முடிஞ்சிச்சுடா. நில்லுடா போடா. சாச்சுடா வந்தா. நில்லுடா. பேசுறாங்களே, இப்ப பேசுனாங்களே. அட பாவிங்களா. இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? இங்க பாருங்க, சர்வம் படத்துல ஒரு ஆரியா மாதிரி ஆயிட்டாரு. சிறகுகள் நீந்தது எங்கோ. எந்திரிங்க. அடச்சி படுத்தே விட்டானே ஐயா. அரியோ அலேவா. கெட் அப். ஏண்டா குறுக்க வந்து விழுவியாடா இப்படி? எனக்கு தான் தெரியும். குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா அந்த குறுக்க விழுந்து உன்னை மிஸ் பண்ண ஓகே. ஏண்டா நீ இப்படி வர்ற? இங்க இத தாண்டி அங்க போய் நீ அழகா அவருக்கு ஸ்பேஸ் கொடுத்து இதுல போய் ஒதுங்கிட்ட. அவனால இடிச்சேன்னா தேவையில்லாம கீழே விழுந்துருவாங்கல்ல, அதனால தான் நேரா போயிட்டேன். எட்டி ஒதுக்கிறதுக்குள்ள ஓடி போயிரு.
ஆனா அந்த பிரபாகரன் நீ உனக்கு இருக்கிற நல்ல மனசுக்கு நீ ஒரு கேம்லயும் ஜெயிக்க மாட்டே. ஓகே, இதுல வின் பண்ணது மைனா மற்றும் யோகேஷ். 5 லொகேஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு லொகேஷன் வழக்கம் போல ஒரு பாயிண்ட் எடுக்கலாம் அந்த சமுதாயம் நம்மள திட்டுமே ஏதாவது ஒண்ணு மட்டும் எடுத்துறான். வெரி குட் வெல் பிளேட் பட் என்ன ஊர் எடுத்தேன்? ஏன் அந்த ஊர்ல போய் செட்டில் ஆயிருக்கு? இருக்கு பாரு, அந்த ஊரை மட்டும் தான் எடுத்துறா. ஆம்பூர் ஜெயிச்சத கொண்டு போய் அங்க வச்சா அதை பிரியாணினால எடுத்துறேன். சரி, நம்ம ஒரு குயிக்கா ஃபினிஷிங்க்கு வந்துட்டோம். அந்த அதிர்ஷ்ட தேங்காயை கொடுங்க. மங்களகரமா இருக்கு. மங்களகரமா மஞ்சள் எடுத்துருக்காங்க. இப்போ எடுக்கிறத எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீ திருந்தவே மாட்டேன். ஐயோ இதுல என்ன வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும், உனக்கும் தெரியாதுல. எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றேன். ஐயோ இதா இருக்கு. உடைக்கும் போது அவசரமா ஐயோன்ட்டாப்பா. ஐயோ அப்போ இன்னொரு அப்படி தேங்காய் கொடு. சொல்லிட்டீங்கன்னா ஒண்ணும் வராது. நார்மலாவே ஒண்ணும் வராது. அபசகுணம் வேற பண்ணிட்டீங்களா? அப்ப என்னன்னு பாப்போம். இவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது லட்டு. ஐயோ இந்த லட்டு காயினே தள்ளி விட்டு போனீங்க. தோத்துக்கிட்டே இருக்கீடா. எந்த போட்டியில விளையாண்டு லட்டு ஜெயிச்சாலும் உண்மையிலே சந்தோஷம் தான் இருப்பார். பட் இந்த இதுல எவ்வளவு கஷ்டம். இல்ல மீடியா மெஷன் டீம் அவ்வளோ கல் நெஞ்சக்காரங்க. இன்னொரு தேங்காய் கொடுத்து உடைக்க அப்படியே சொல்லுவாங்க. அப்ப 2 லட்டா கொடுத்துருங்க. மச்சான் அங்க பாரு ரத்த காயெல்லாம் வாங்கிருக்கேன், எனக்கு அது இல்லையா? ரத்தக்காயம் இதை காட்டு. தம்பிக்கு ஒரு பேண்டேஜ். இந்த மாதிரி யாருக்கு என்ன தேவையோ அதை தருவோம் நாங்க மிஸ்டர் மிஸ்டர் ஜோடிபுரால. அண்ட் 2 டீமுக்குமே எங்களுடைய நன்றி. Thank you so much for participating and ரொம்ப சூப்பரா ஃபன்னா என்டர்டெய்னிங்கா போச்சு. நல்லா போச்சு. ஆமா உங்களுடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். Thank you so much மக்களே. இதே மாதிரி இன்னும் ஒரு சுவாரஸ்யமான 2 கப்பலோட உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். Till then it's bye from Qureshi and the entire team of Miss and Mr. Jodipura. Bye bye.